ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இந்த படத்தினுடைய கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, கதாநாயகன் வந்து வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டோட ஓனரோட பொண்ணையை வந்து கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணமே வந்து பண்ணிடுறாரு. ஸோ இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் வந்து ஒரு பிளாட் ஒன்று வந்து வாங்குறாங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து நினச்சி தான் வந்து அந்த ஃப்ளாட் வந்து வாங்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து குடி போயிடுறாங்களே வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது. மெயினாக என்ன அப்படின்னா வந்து அவங்க போய் தங்கியிருந்த அந்த ஒரு ஃப்ளாட்டில் வந்து அமானுஷமான விஷயங்கள் வந்து சிலவைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த சம்பவங்களாக வந்து அவங்களே எதிர்பார்க்காத சம்பவங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நடக்குது. வீட்டில் பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன், வீடே பேயா இருக்கிறத இப்போதான்டா பார்க்குறேன். பட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய மொத்த கதையே. குறிப்பாக இந்த மாதிரியான கதையில் வந்து உலக திரைப்படங்கள் வந்து நிறையவே வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஓரியல் பவுலோட டைரக்ஷனில் 2018 வந்த மிராஜ் படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அந்த படத்தினுடைய சாயல் வந்து அங்கங்கே வந்து தெரியுது. ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கதைக்களமாகவும் அண்ட் வந்து இவங்க பண்ணிந்த அந்த ஒரு அட்டம்ப்டும் வந்து கோலிவுட்டுக்கே வந்து புதுசு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு 4 கேரக்டர் அண்ட் வந்து ஒரு வீடு, வித்தியாசமான கதைக்களம் அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் அப்படின்னு வந்து வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வந்து சுவாரஸ்யப்படுத்தி சொல்லணும்னு நினச்சி வந்து இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு வந்து சக்சீட் ஆகியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் அண்ட் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இன்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சதோ என் கையில இருந்த காசு, என் வேலை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. வந்து தர்ஷன் அண்ட் வந்து ஹர்ஷா, ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கப்புள் அண்ட் வந்து காளி வெங்கட் அண்ட் வந்து வினோதினி, இவங்க 2 பேரும் ஒரு கப்புள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து ஸோ அந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து காளி வெங்கட் அண்ட் வந்து வினோதினி, ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் எமோஷனலான ஒரு மொமெண்ட்டும் வந்து ஒரு ஸ்கோப் வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பெட்டராக வந்து ஸ்க்ரீனில் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து அவங்க 2 பேருமே வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட மூவிஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ அதில் வந்து டெசரக்ட், 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், அதே மாதிரி வந்து வார்ம் ஹோல் அப்படின்ட்டுலாம் வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா வந்து அந்த மாதிரியான மூவிஸ் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து மேபி வந்து அது வந்து புரிகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து நம்ம தமிழில் வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து புரிய வச்சிருக்காங்கல்ல. ஸோ புரிஞ்சிருக்கு புரியலை அப்படிங்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் அண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து அதை வந்து புரிய வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் என்னை பொறுத்த அளவுக்கு நான் அதை வந்து சொல்லுவேன். பட் ஆனால் வந்து அந்த ஒரு லோக்கல் ஆடியன்ஸாக வந்து படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஜென்ரலாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து புரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து சொன்ன விதமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ரன், அந்த படத்தில் உள்ள மின்சாரம் என் மீது பாய்கின்றதே அந்த ஒரு சாங் வந்து வந்த ஒரு மொமெண்ட், அந்த போர்ஷன், அந்த சீக்வன்ஸே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டடான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒன் ஆஃப் த ஹைலைட்டடான ஒரு மொமெண்ட் வந்து அந்த ஒரு மொமெண்ட் தான். அதே மாதிரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இந்த கதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனோட ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து கதைக்கு தேவையான அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட காமெடி வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஓகேயா இருந்தது, இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஒரு ஓகே ஃபீல் தான் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இன்னும் நல்லா வந்து ஒரு சில இடங்களில் வந்து பெட்டராக வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். பட் ஒரு சில இடங்களில் உண்மையிலே வந்து காமெடி நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 50% வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான கதைக்களம் அண்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு தான் வந்து நான் அந்த படத்தை வந்து சொல்லுவேன். ஸோ கோலிவுட்டுக்கு இது வந்து புதுசு. ஏய், என்ன பேய் பிசாசு கதை விடுறியா? நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்சான். என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே வந்து சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்ட்ரோவிலும் வந்து நல்லா தான் வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தளவுக்கு வந்து சூப்பருங்க படம். அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இந்த படத்தினுடைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்தை வந்து ஓவரால் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல இருக்க அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை வந்து ஹைலைட்டடாக வந்து சொல்லணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து ஹைலைட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இன் பிட்வீன்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து கதையை வந்து ஒரே இடத்துல வந்து சுத்தல்ல விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல
வந்து அங்கே வந்து லேகிங் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து படம் வந்து லேகிங் ஆகுறத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிறைய இடத்துல வந்து ஸோ இதோட போதும் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா வந்து கதைங்கிறது வந்து ஒரு இடத்துல தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகாத மாதிரியே வந்து ஒரு ஃபீல். ஸோ ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அந்த படத்தை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து சொல்லுவேன். அதாவது வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னா ஒரு 30 நிமிஷம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு 30 நிமிஷம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த படத்தில் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கதை வந்து சுத்தல்ல விட்டாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து இந்த படத்தில் பல இடங்கள்ல வந்து இருக்கு. ஸோ குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா, ஒரு கப்புள் இன்னொரு கப்புள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து செவுத்துல எழுதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாயில வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 பாயிண்ட் வந்து இவங்க வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்து அந்த கதையை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த செவுத்துல எழுதி பேசிட்டே வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து அடுத்து வந்து வாயால வந்து பேசுற மாதிரி வந்து இவங்க வந்து கதைகளத்தை வந்து கொண்டு போறாங்க. பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ஒன்னு இந்த சைடு வந்து இருந்திருக்கணும், ஒன்னு இந்த சைடு வந்து இருந்திருக்கணும். ஒன்னு செவுத்துல எழுதி பேசுற மாதிரி வந்து கதைக்களம் வந்து மூவ் ஆயிருந்திருக்கணும், ஒன்னு இன்னொன்னு வந்து வாயால வந்து பேசுற மாதிரி வந்து கதைக்களம் மூவ் ஆயிருந்திருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ இது ரெண்டையுமே வந்து கலந்து கட்டி ஒரு மாதிரியா வந்து ரிப்பீட்டடா அந்த மாதிரி வந்து போற மாதிரி வந்து படத்துல வந்து காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு டைமுக்கு மேல வந்து சளிப்படையா தான் வந்து செய்யுது. ஒரு சுவாரஸ்யமா வந்து அது வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்டில் பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன், வீடே பேயா இருக்கிறத இப்போதான்டா பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு டிராபேக்கா வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து என்ன ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா வந்து வர்றது மாதிரி வந்து ஒரு போர்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 கப்பலுக்கு நடுவுல இது எப்படிங்க, இது வந்து எப்படி வந்து சாத்தியமாகும், அந்த டைம் லைன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆடியன்ஸா நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று வந்து வருது. ஸோ படம் பார்க்கும்போதே. பட் ஆனால் இவங்க அந்த ஒரு டைம் லைனை வந்து அந்த ஒரு டைம் லைனை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு அரைவல் போர்ஷனுக்கு வந்து இவங்க வந்து வர்றதுக்குள்ள ஒரு 15 நிமிஷம் அதே மாதிரி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து சுத்திக்கிட்டே போயிட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த டைம் லைன் என்ன அப்படிங்கிறதே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதையை வந்து சுத்தல்ல அங்கெங்கேயே வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக வந்து எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. ஸோ சொல்ல வேண்டியதை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து கட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக ஒரு அரைவல் பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பர்சனல் தாட். மற்றபடி வந்து இந்த கதையை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ வந்து ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட், ஒரு வித்தியாசமான கதைக்களமோ, ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஒரு டைம் வந்து போயிட்டு வந்து தேட்டரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் வந்து இந்த நார்மலாக வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்டடான கமர்ஷியல் படங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாடல்கள் சண்டை காட்சிகள்லாம் வந்து இருக்கணும், அதகலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆகிருந்தது. ஸோ மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். இந்த படத்தில் வந்து அடல் கண்டென்ட்லாம் அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபேமிலி கூட போயிட்டு வந்து தாராளமாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். ஸோ பெருசாக வந்து டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து ஆகலை. ஸோ நம்ம எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்து இந்த ஒரு படத்தை போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ பட் இது பார்த்ததுக்கு இந்த படம் வந்து பெருதளவில் நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கல. ஒரு டீசெண்டான ஒரு படம் பார்த்த ஃபீலை வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்குது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்க்க நினைக்கிறவங்க இந்த படம் தியேட்டர்ஸ்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, பாருங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.